நாம் முன்னுரையில் பார்த்ததை போன்று பால்வளத்துறையின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் குடிநீர் பாட்டில்கள் விநியோகிப்பதற்கான டெண்டரை திமுக அரசாங்கம் கோரியிருக்கிறது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து தான் நாம் தற்பொழுது விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின், மகன் உதயநிதி ஸ்டாலின், மருமகன் சபரீசன் ஆகியோர் 3000 கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்துவிட்டு அதனை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்பதாக நிதி அமைச்சராக இருந்தபோது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியதை நாம் மறந்திருக்க மாட்டோம். இந்த சர்ச்சை ஆடியோ வெளியாகி அமைச்சரவையே மாற்றியமைக்கும் அளவிற்கு கொண்டு சென்றது. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் தனது அமைச்சர் பதவியும் இரையாகி திமுகவின் ஆவடி நாசர் தற்போது ஓய்வாக இருக்கிறார். ஆனால் அவர் வகித்த பால்வளத்துறை தற்போது சர்ச்சைகள் மேல் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுதான் உள்ளது. ஆவன் பால் பாக்கெட்டில் அளவு குறைந்து பால் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆவடி நாசர் எனும் பூனை குட்டி பாலை குடித்து விட்டதாக விமர்சன கணைகள் சுட்டரித்தன. தற்பொழுது பால்வளத்துறையில் மனோ தங்கராஜ் எனும் அமைச்சர் மற்றொரு சர்ச்சைக்கு வித்திட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் ஆவனில் புதிதாக தண்ணீர் பாட்டில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவித்திருக்கிறார். அரை மற்றும் 1 லிட்டர் கேன்கள் உற்பத்தி செய்வதற்கான டெண்டரும் ஆவன் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நாசர் அமைச்சராக இருந்த போதும் தண்ணீர் பாட்டில் தயாரிப்பது தொடர்பாக அறிவிப்பு வெளியானது. குறிப்பாக ஆவன் தயாரிக்கும் 28 யூனிட்டுகளிலும் வாட்டர் பிளான்ட் இருக்கிறது. இவற்றில் குடிநீர் பாட்டில்கள் தயாரிக்கவிருப்பதாகவும் அறிவிப்பு வெளியானது. ஆனால் எந்த பணியும் அடுத்த கட்டத்துக்கு செல்லவில்லை. இந்த நிலையில்தான் மீண்டும் தண்ணீர் பாட்டில் தயாரிப்பது குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதற்கு பல தரப்பினரிடையே எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. திமுக அரசு அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் மூடு விழா பண்ணிட்டு வராங்க. எதுக்காக அதை மூடு விழா செய்கிறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு அம்மா என்ற ஒரு பெயருக்காக அந்த திட்டத்தை எல்லாத்தையும் மூடு விழா கொண்டுட்டு வந்தாங்க. அப்படி அம்மா குடிநீர் திட்டத்தை இன்னைக்கு மூடிட்டாங்க. இன்னைக்கு அமைச்சரை மாற்றுறதுக்காக புதுசாக நாங்கள் ஏதோ ஒரு புதுமையை கொண்டு வரோம் என்ற ஒரு நோக்கத்துக்காக ஆவின் மூலயமா மீண்டும் அந்த குடிநீர் திட்டத்தை ஆவின் குடிநீர் மூலமா கொண்டு வர போகிறாங்க. எதுக்கு? இது தேவையில்லாத ஒன்று. அம்மா குடிநீரை அழகாக ஆல்ரெடி போயிட்டு இருக்க ஒரு திட்டத்தை அவரையே செயல்படுத்தினாலே போதும். தேவையில்லாமல் நிதி நெருக்கடி இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு திட்டத்தை மூடி மறுபடியும் அதை லேபிளை மாற்றி வேற ஒரு திட்டத்து மூலமா ஆவின் மூலமா கொண்டு செயல்படுத்த முயற்சிக்கிறாங்க. இது மிக மிகவும் தவறான ஒரு விஷயம். ஒரு அரசாங்கம்னா அது அம்மா அரசாங்கம் தான். அந்த அம்மா அரசாங்கம் இருக்கும்பொழுது அந்த தண்ணீர் வெளி மார்க்கெட்டில் கிண்லே பாட்டிலு பெரிய பெரிய தண்ணிலாம் 25 ரூபா 30 ரூபா இருக்குமானாக்கா சுத்தமான தண்ணி 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அந்த 10 ரூபா எங்கே கொடுத்தாங்கன்னா அதுவும் என்னன்னாக்கா அந்த போக்குவரத்து துறை மூலமாக அது உருவாக்கி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் கொடுத்தாங்க. 10 ரூபா வாங்கி மெட்ராஸில் உட்காந்தா தண்ணியை வச்சு திருச்சி வரைக்கும் போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்களா, இன்றைக்கி அந்த பாலை ஆவின் நிறுவனத்தில் கூட பாலை கொண்டாந்து கொடுக்க போகிறாங்களாம். தண்ணியை பாலோட சேர்க்க போகிறாங்களா, பாலை தண்ணீரோட சேர்க்க போகிறாங்களா, எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏற்கனவே அம்மா குடிநீர் பாட்டில் விற்பனை திட்டம் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அந்த திட்டத்தை கிடப்பில் போட்ட திமுக அரசு மீண்டும் மாற்று பெயரில் குடிநீர் பாட்டில்களை விநியோகிக்கும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. சிறப்பாக செயல்பட்ட அம்மா குடிநீர் திட்டத்தை கிடப்பில் போட்டது ஏன்? மாற்று பெயரில் தற்பொழுது திமுக ஸ்டிக்கர் ஒட்டி அதனை மீண்டும் கொண்டு வர முயற்சிகள் நடப்பது ஏன் என்ற கேள்விகள் தான் தற்பொழுது எழுகிறது. பல ஏழை மக்களுக்கு இந்த குடிநீரால் பல நன்மைகள் கிடைத்தது. ஆனால் இன்று ஆளுங்கட்சியால் அந்த குடிநீர் திட்டத்தை அடியோடு சமாதி செய்யப்பட்டது. காரணம், இன்று அதை சமாதி செய்துவிட்டு நல்ல பல திட்டங்களில் அனைத்தையும் முடிவிட்டு இன்று ஆவினின் மூலமாக மறுபடியும் மீண்டும் குடிநீர் திட்டம் என்று அறிவிக்கிறார்கள். அதுக்கு ஏற்கனவே அம்மா இருந்த ஆட்சி இருந்த அந்த குடிநீர் திட்டத்தையே மறுபடியும் இது பண்ணலாம். எத்தனையோ மக்கள் இனி 20 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்கறது கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அன்று அந்த அம்மா மகளிர்களுக்கு பாலூட்டு நிலையம் மற்றும் குடிநீர் திட்டம், ஏழைகளுக்கு 5 ரூபாய்க்கு சாப்பாடு, 3 அம்மா இது உணவு நினைச்சாங்க. அனைத்தையும் மூடு விழா பண்ணிக்கொண்டு இன்று அவங்களா மீண்டும் ஒரு இது புதுசாக ஒரு இது உருவாக்குற மாதிரி உருவாக்குறாங்க. ஆனா அந்த அம்மாவோட திட்டத்தை புதுசா ஒரு பேரை வச்சு உருவாக்குறாங்க. ஏன் அதுவே வந்துட்டு போலாமே. நல்ல திட்டங்கள் அம்மா கொண்டு அவங்களோட பேர் நிலைச்சிருக்குதுன்றதுனால அதன் திட்டங்களை எல்லாம் தடை செஞ்சது இல்லாம இப்ப குறிப்பிடத்தக்க அளவுல இந்த 10 ரூபாய் குடிநீர் அம்மா குடிநீர் கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா. இதை நம்ம பயணங்கள் செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு.
பாதுகாப்பான குடிநீர் பிளஸ் 10 ரூபாய்க்கு 1 லிட்டர் தண்ணி நம்ம வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். இதை ஏன் நிறுத்தணும்? இது ஒரு நல்ல திட்டம். இதை ஏன் நிறுத்தணும்? இதை நிறுத்திட்டு இப்ப ஆவின்ல கொண்டு வர போறோம். எதுக்கு? ஒரு நல்ல திட்டம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அதை நிறுத்திட்டு நீங்க புதுசா செஞ்சு என்ன சாதனை படைக்க போறீங்க? குடிநீருக்கு வரி செலுத்தி வரும் பொதுமக்கள் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் இல்லாமல் அவதியுறும் போது அதற்கு தீர்வு காணாமல் குடிநீர் விற்பனையில் அரசு ஈடுபட போவதாக அறிவித்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்ற விமர்சனம் எழுகிறது. இதனால் உடனடியாக அனைத்து மக்களுக்கும் சரியான சுத்தமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வழிமுறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். திமுக கட்சியினர் சம்பாதிப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். அத்துடன் உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் பால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய நியாயமான கொள்முதல் விலை கிடைக்க வழிவகை செய்தது ஆவன் நிறுவனம். தற்போது முறுக்கு, மிக்சர், இனிப்பு, கேக் வகைகள் என அதன் வழித்தடத்திலிருந்து தடம் புரண்டு போய் கொண்டிருப்பதாகவும், இந்த நிலையில் தற்போது தண்ணீர் வணிகத்தில் தடம் பதித்திருப்பதன் மூலம் பால்வளத்துறையில் ஆவினுக்கான வீழ்ச்சி உறுதியாகிவிட்டதாக பால் முகவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆவினுக்கான பால் கொள்முதல், பால் மற்றும் பால் உப பொருட்களின் உற்பத்தி, விற்பனையை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் ஆவன் நிர்வாகம் தண்ணீர் வணிகம் செய்ய நினைப்பது ஆவினை முற்றிலும் அழிக்கும் செயலாகவே இருக்கிறது. லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரமாக திகழும் ஆவினை அழிவிலிருந்து காப்பாற்ற தண்ணீர் வணிகத்தை உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலம் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதானமாக எழுகிறது. இந்தியாவில் பால் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தபொழுது அதையெல்லாம் சரி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட வெண்மை புரட்சி சிறப்பாக நடைபெற்ற ஒரு மாநிலம்தான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து பாலை வாங்கி கொள்முதல் செய்து அதை ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு கொண்டு சேர்த்த பணி என்பது ஆகச்சிறந்த ஒன்றாக இருந்தது. ஆனால் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பால் இன்றைக்கு ஆவின் நிறுவனத்தின் மூலமாக, குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அதனுடைய செயல்பாடுகள் என்பது கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விமர்சனம் என்பது உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டில் ஆவின் உள்ளிட்ட நிறுவனங்கள், குறிப்பாக ஆவின் மூலமாக தண்ணீர் விநியோகிக்கப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலமாக சாதகமான அம்சங்களை விட பல பாதகமான அம்சங்கள் தான் இருக்கிறது என்கிற பல்வேறு தரப்பினுடைய கூற்றும் விமர்சனமும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குஜராத்தினுடைய அமுல் நிறுவனமும் கர்நாடகாவினுடைய நந்தினி பால் நிறுவனமும் தமிழ்நாட்டில் கோலோச்சக்கூடிய ஒரு நிலையானது உருவாகி இருக்கிறது. குஜராத்தினுடைய அமுல் நிறுவனம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அழைப்பை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தும் சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் அங்கு குஜராத்தினுடைய அமுல் நிறுவனத்திற்கு தேவையான பணிகளை செய்ய ஆட்கள் வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். மொத்தத்தில் குஜராத்தினுடைய அமுலும் கர்நாடகாவினுடைய நந்தினி நிறுவனமும் தமிழ்நாட்டில் கோலோச்சி கொண்டிருக்கும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய வளங்களை சுரண்டி கொண்டிருக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் ஏற்கனவே அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பான ஒரு பங்களிப்பை வழங்கி கொண்டிருந்த ஆவின் நிறுவனம் இன்றைக்கு படுமோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஆவின் நிறுவனம் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கையில் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கடுமையான விமர்சனத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகி கொண்டே இருக்கின்றன. அதை நாம் பார்த்தோம். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் லிட்டர் பாலில் குறைந்தளவு, குறிப்பாக சில மில்லி லிட்டர் பாலை குறைத்து விற்பதாக கடந்த ஆண்டு பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் மீது கடுமையான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அந்த சர்ச்சைக்கான பதிலை அவர் சொன்ன பதில் என்பது மழுப்பலாகவே இருந்தது. ஆவின் ஏழை எளிய மக்களுக்கு பாலை, தரமான பாலை குறைந்த எண்ணிக்கையில் குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் திமுகவினர் இந்த பணத்தை சுருட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே ஆவினை படுமோசமான ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். ஏற்கனவே படுமோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஆவினானது தற்பொழுது பாட்டில்களில் அடைத்து
தண்ணீரை விநியோகம் செய்வதன் மூலமாக மேலும் அதனுடைய இலக்கை நோக்கி பயணிக்காமல் கவனம் வேறொரு திசைக்கு போகின்ற ஒரு அபாயம் இருப்பதாக விமர்சனம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக அஇஅதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் 2014, 2015 அந்த ஆட்சி காலத்தில் குடிநீர் மூலமாக குறிப்பாக பொது இடங்களில் போக்குவரத்து உள்ளிட்ட மக்கள் அதிகளவு கூடக்கூடிய இடங்களில் அம்மா குடிநீர் திட்டமானது கொண்டு வரப்பட்டது. பெரும்பாலும் தனியார் குடிநீர் நிறுவனங்கள் 40லிருந்து 50 ரூபாய் வரை விலை நிர்ணயித்து வித்த அந்த தண்ணீர் பாட்டில்களை இந்த அரசாங்கமானது அஇஅதிமுக அரசாங்கமானது கையில் எடுத்து அதை 10 ரூபாய்க்கு எளிய சாமானிய மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் கொண்டு சென்றார்கள். அது வரவேற்பை பெற்றது. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அஇஅதிமுக கொண்டு வந்த பல திட்டங்களை அவர்கள் காணாமல் செய்து விட்டார்கள். அதில் ஒன்று மக்களுக்கு எளிய முறையில் சுகாதார பணிகளை கொண்டு சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டம் இன்றைக்கு எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. அம்மா மினி கிளினிக் திட்டத்தினுடைய நோக்கம் 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் தரமான மருத்துவ சிகிச்சையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த திட்டமும் இன்றைக்கு கிடப்பில் இருக்கிறது. அதே போன்று அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அம்மாவால் கொண்டு வரப்பட்ட 2014-15ஆம் ஆண்டு அந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அம்மா குடிநீர் திட்டத்தின் அந்த விஷயத்தையும் தற்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக அதை செயல்படாமல் முடக்கி வைத்துவிட்டு தற்பொழுது பால்வளத்துறையின் மூலமாக டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. எதற்காக அந்த திட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக மீண்டும் பெயர் மாற்றி திமுக ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த நினைக்கிறார்கள் என்பதில் இதன் மூலமாக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறது. இது முழுக்க முழுக்க திமுகவினர் லாபம் பெறுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜெயா பிளஸ் ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் செய்தது. காலை சிற்றுண்டி திட்டத்தின் மூலமாக திமுகவினர் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கியிருந்தோம். அதற்கான விஷயங்களை தரவுகளோடு நாம் பேசியிருந்தோம். தற்பொழுது இந்த அம்மா குடிநீர் திட்டத்தை காலாவதி ஆக்க செய்துவிட்டு திமுகவினர் பயன்பெறக்கூடிய வகையில் ஆவின் பால் நிர்வாகத்தின் மூலமாக பாட்டிலில் குடிநீர் அடைத்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இது பற்றி தான் நாம் விரிவாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு களங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இது குறித்து மக்களினுடைய கருத்துக்களை கேட்டிருந்து நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து செய்தியாளர் நித்யானந்தம், இதே போன்று நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ், மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் இணைவார்கள். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் சென்னையிலிருந்து செய்தியாளர் நித்யானந்தம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். நித்யானந்தம், இங்கு குறிப்பாக சென்னையில் ஏற்கனவே 2014-15ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்திற்கான இடம் இப்பொழுது என்னவாக இருக்கிறது? இந்த விவகாரத்தில் ஆவின் நிர்வாகம் என்ன மாதிரியான விஷயங்களை செயல்படுத்த நினைக்கிறார்கள்? மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? நிச்சயமாக இந்த குடிநீர் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான சாராம்சம். குடிநீர் என்பது வீடுகளில் இருக்கும் பொழுது மக்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் வெளியே வரும்பொழுது குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுவது, அதே நேரத்தில் போக்குவரத்திற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டரிலிருந்து 400 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து பயணம் என்பது தமிழகத்துடைய போக்குவரத்து துறையுடைய பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து மற்றொரு பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பொழுது அந்த போக்குவரத்திற்கு இடையே இருக்கக்கூடிய குடிநீர் தாகத்தை போக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த அம்மா குடிநீர் திட்டம். இந்த அம்மா குடிநீர் திட்டம் 10 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் தண்ணி என்பது வழங்கப்பட்டது. ஒரு நபர் 2 லிட்டர் தண்ணியை வாங்கி வைத்துக் கொண்டால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த 400-500 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவருடைய தாகத்தை போக்கக்கூடிய அளவிற்கு போதுமான அளவிற்கு இந்த தண்ணீர் இருந்தது. ஆனால் அதற்கு திமுக அரசு வந்ததற்கு பிறகாக மூடு விழா கண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி என்பது கோயம்பேடு, சென்னையில் இருக்கக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு என்பார்கள். அந்த வகையில் சென்னை கோயம்பேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மட்டும் இந்த அம்மா குடிநீர் என்பது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இது போக்குவரத்து ஊழியர்களே அந்த விற்பனையிலும் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது நாம் நிற்கக்கூடிய இடம் என்பது கோயம்பேட்டில். இந்த இடத்தில் தான் அம்மா குடிநீர் என்பது விற்பனை செய்யப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்தினுடைய அந்த காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது மூடப்பட்டிருக்கக்கூடிய காட்சி, அதே நேரத்தில் இதனுடைய நிறங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. முன்பு பச்சை நிறத்தில் இது இருக்கும், ஆனால் தற்போது நிறம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் மாற்றியிருக்கிறார்கள். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இது அந்த 10 ரூபாய் குடிநீர் அம்மா குடிநீர்
குடிநீர் விற்கப்பட்ட இடம் என்பது பார்க்க முடியும். வாட்டர் பங்க் பாட்டம் என்று எழுதியிருக்கும். இந்த ஒரே ஒரு தடை மட்டுமே தற்பொழுது திமுக அரசால் மீதி வைக்கப்பட்டிருக்கிறது. மீதி அனைத்தையும் முற்றிலுமாக அவர்களுடைய அந்த அடையாளத்தையே மாற்றியிருக்கிறது திமுக. ஒரு திட்டத்திற்கு மூடு விழா காண வேண்டும் என்றால் அதனுடைய அடையாளத்தை மாற்றுவது, அதனுடைய அனைத்து விதமான சாரம்சையும் மாற்றிவிடும் என்பார்கள் திமுக. அடியோடு அதை மாற்றுவார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அம்மா குடிநீர் அந்த பங்குகளையும் நேர காப்பாளருடைய அறைகளாக மாற்றியிருக்கிறது கோயம்பேட்டு பேருந்து நிலையத்தில். அப்பொழுது மக்கள் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தனியாக ஒரு இரும்பு பெட்டி மட்டும் வைக்காமல் அதில் நேர காப்பாளர் அமர்ந்து அந்த பேருந்து போக்குவரத்தினுடைய நேரத்தை குறிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய சூழலை போக்குவரத்து பொதுமக்களுக்கு காண்பிக்கும் பொழுது ஒருவேளை சரியாக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்தை காட்டுவதற்காக இதை மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்தை காலியாக வைக்கும் பொழுது இந்த இடத்தில் அம்மா குடிநீர் விற்பனை செய்யப்பட்டது, தற்பொழுது ஏன் இல்லை என்று மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதால் அதை நேர காப்பாளர்களுடைய அறையாக மாற்றுவது, இதுபோன்று ஒவ்வொரு திட்டத்திற்குமான மூடு விழா காணும் பொழுதெல்லாம் அதற்கு அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் அதை மாற்றக்கூடிய செயலில் தான் திமுக இறங்கி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக பொதுமக்கள் இணைந்திருக்கிறார், கேட்கலாம். இந்த நேரத்தில் கோயம்பேட்டில் 10 ரூபாய்க்கு அந்த குடிநீர் விற்பனை செய்யப்பட்டிருந்தாங்க முன்பு, அம்மா குடிநீர். இப்ப தண்ணீருடைய விலை 20 ரூபா 22 ரூபா அளவுக்கு கோயம்பேட்டில் விற்பனை செய்யலாம். இங்கிருந்து ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணும்போது எவ்வளவு சிரமமா இருக்கு. இது மீண்டும் எங்கேயா ஒரு இடத்துல தேடினீங்களா அந்த அம்மா குடிநீர் எங்கேயா இருக்கான்ட்டு? எப்போவுமே நம்ம ஒரு 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா போகும்போதே நம்ம வாங்குறது அந்த அம்மா குடிநீர் பாட்டில் தான் வாங்கிட்டு போவோம். ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 பாட்டில் தேவைப்படுற மாதிரி வரும். அப்போ அது வந்து எங்களுக்கு ரொம்ப வாங்குறதுக்கு சுலபமாக இருந்தது. ஏன்னா 10 ரூபா ஒரு பாட்டில்ங்கிறதுனால 4-5 பாட்டில் வாங்கினா கூட ஒரு 50 ரூபாவில் முடிஞ்சிடும். அது எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் கூட அந்த தண்ணி வரும். இப்போது அந்த வெளியே அது இல்லாததுனால தேடி பார்த்தோம். இங்கே நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் நோட்டீஸ் பண்ணேன், அந்த கேபின்ஸ் இல்லை. ஸோ வெளியே இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்லரியோ இல்லை அக்வாஃபினோ அப்படி தான் வாங்கணும். அது வந்து விலை வந்து ஒன்றா வாங்க போனால் தெரியாது, ஒரு 4-5 வாங்கும்போது அதுவே 100-150 ரூபா போயிடுது. அதுலேயும் இப்போ அதில் நிறைய காப்பீஸ் வருது. இப்போ பிஸ்லரின்னு வாங்க போனாலே அதில் ஒரு 4-5 பிராண்ட் வைக்கிறாங்க. அதில் எது உண்மையானது எது பொய்யானதுன்னு எனக்கு தெரியல. அம்மா பாட்டிலாம் நாங்கள் நம்பிக்கையாக வாங்கிட்டு இருந்தோம். இது கவர்மெண்ட், இது இப்போ ஆவின் நம்பிக்கையாக வாங்குற மாதிரி அது ஒரு நம்பிக்கையான தண்ணின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அது கிடைக்காததுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. விலையும் ரொம்ப கூட போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா ஏழைங்களுக்கு ரொம்ப உதவும். இந்த மாதிரி ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறதுலாம் அது ரொம்ப உதவியாக இருக்கும். பெரிய பாட்டிலாம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா 70-80 ரூபா போகிறது, இதில் ஒரு 30-40 ரூபா முடிஞ்சு. அது ரொம்ப தேவையாக இருந்தது. அதை மறுபடியும் கவர்மெண்ட் தொடங்கினா நல்லாயிருக்கும். பார்த்திருக்கலாம், பேருந்து பயணி கூறுவது போல இந்த திட்டம் என்பது குடிநீர் திட்டம் பேருந்து பயணிகளுக்காக மட்டுமே இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தினை மற்ற துறைகளை வைத்து கொண்டு வந்தால் அது சரியாக இருக்காது என்பதால் போக்குவரத்து துறையை வைத்து கும்முடிப்பூண்டியில் இதற்காக ஒரு தனியாக இந்த வாட்டர் பிளான்ட் அமைக்கப்பட்டு ஒரு நாளொன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் என்பது கொண்டு வரப்பட்டு தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யப்பட்டிருந்தது. அதில் மிக குறிப்பாக கூற வேண்டும் என்றால் 377 மையங்களில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அம்மா குடிநீர் தண்ணீர். அதே போன்று சென்னையை பொறுத்தவரை 53 இடங்களில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கோயம்பேடு, தியாகராய நகர், திருவெற்றியூர், திருவான்மியூர், ஐனாவரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பேருந்து பணிமனைகள் எல்லாம் கூட அம்மா குடிநீர் என்பது விற்பனை செய்யப்பட்டது. இதற்கான கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், அதே நேரத்தில் வயதானவர்கள், முதியவர்கள் உடனுக்குடன் தண்ணீர் அருந்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுடன் தற்போது செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இது அனைத்திற்கும் திமுக மூடு விழா கண்டிருப்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்க எந்த பகுதியில் இருந்து வந்திருக்கிறீங்க? முன்பு இந்த அம்மா குடிநீர் வாங்கி பருகி இருக்கிறீங்களா? எப்படி இருந்தது? இப்ப கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த மூடு விழா மூடிட்டு இருக்காங்க முழுவதுமா. எப்படி பார்க்குறீங்க ஒரு பொதுமக்களாக இருந்து? நான் பெரம்பூர் பகுதியிலிருந்து வர்றேன். ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த 10 ரூபா தண்ணி எல்லாம் கிடைச்சி, இல்லை அம்மா வாட்டர் எல்லா இடத்துலையும் கிடைச்சிது. இப்போ எங்கேயுமே இல்லை, கிடைக்கிற இல்லை. இந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கும், ரேட்டு கம்மியாக கிடைக்கும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்ற குடிநீர் வாங்கி பருகுவதற்கும் அம்மா குடிநீர் வாங்கி பருவதற்குமான வித்தியாசம்னு இப்ப முன்பு பேசின ஒரு சொல்லியிருந்தார். அதாவது தனியார் குடிநீர் பல்வேறு பெயர்களில் வருது, ஆனால் அம்மா குடிநீர் என்பதை ஒரு அரசு விற்பனை செய்கிறது, நம்பி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுல நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்து விளங்கி இருக்கு. அதை எப்படி பார்க்கறீங்க? என்ன சொல்ல? இல்ல, அரசாங்க விற்பனை செய்யறது ஒரு ஆமா, ரேட்டு வித்தியாசம். அது மற்ற கம்பெனிகள், பிரைவேட் கம்பெனி ரேட்டு ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. 40 ரூபா லிட்டரு, 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. நம்ம அம்மா குடிநீர் திட்டம் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 லிட்டர் பாட்டில் வாங்கினா கூட 20 ரூபா தான் ஆகும். அது வந்து 2 லிட்டர் பாட்டில் வாங்கும்போது 80 ரூபா 70 ரூபா வந்துடும் அந்த கம்மிக்கு. அதனால இந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் மக்களுக்கு ரொம்ப உபயோகப்படமாக இருக்கும். நீங்க எந்த இடத்துல இருந்து பயணம் பண்ணி இங்க வந்திருக்கீங்க? இந்த குடிநீர் முன்பு வாங்கி பருகி இருக்கீங்களா?
அதாவது அம்மா குடிநீர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. 10 ரூபாய்க்கு ஆரோக்கியமான தண்ணி, இல்லை சுவையான தண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப வரவேற்பாக இருந்தது. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப பயனடைஞ்சோம். ஆனால் இப்போ அதை நிறுத்திட்டு வந்து ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருக்குது. இது ஜனங்களும் உணர்ந்துக்கணும். எவ்வளோ ஈஸியாக தண்ணி கிடச்சிது, அதை நிறுத்திட்டாங்களேன்ட்டு அவங்க கோரிக்கை வைக்கணும், வச்சு திருப்பி வர வைக்கணும். அது அவங்க இந்த திட்டத்தை நிறுத்தினாலும் அம்மா குடிநீர் கொடுத்தாங்கன்ற பேர் என்றைக்குமே மறையாது, அது இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ எவ்வளோ பேர் வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசியோட, ஆச்சுங்களா. அதெல்லாம் வந்து நல்ல திட்டங்கள் வந்து மறைச்சிட்டாலும் மக்கள் மனசில் வந்து அது இருந்துட்டு இருந்து அது வந்து அவங்க மனசு வெறுப்புணர்ச்சி தான் ஏற்படுத்தும். இப்போ போக்குவரத்து துறையால் வந்து இந்த அம்மா குடிநீர் என்பது வழங்கப்பட்டிருந்தது பொதுமக்களுக்கு குறைந்த விலையில். இப்போ திமுக அரசு ஆவின் மூலமாக கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆவின் பாலே பல இடங்களில் கிடைக்கிறது சிரமமாக இருக்கிற நேரத்தில் ஆவின் மூலமாக அந்த தண்ணீரை கொண்டு வர்றதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எனக்கு போக்குவரத்து துறை மூலியமோ இல்லை ஆவின் மூலியமாக கொண்டு வர எவ்வளோ வித்தியாசம் இருக்குது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா குடிநீர் வந்துடணும், யார் மூலியமாக வரணும், ஆனால் ஆரோக்கியமான முறையில் அது வந்துட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம் இப்போ. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, விலை குறைஞ்ச விலையில் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். நாம் பார்த்திருக்கலாம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இவ்வாறாக நாம் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த இடத்தில் தான் பலாயிரம் மக்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து அந்த குடிநீரை, அம்மா குடிநீரை வாங்கி பருகி இருக்கிறார்கள். ஆனால் இன்று அதற்கு மூடு விழா கண்டிருக்கிறது திமுக. இப்படிதான் இந்த இடமும் இருந்திருக்கிறது. பல நூறு ஆயிரம் பேர் ஒரு நாள் ஒன்றுக்கு இந்த இடத்தில் வாங்கி சென்றிருக்கிறார்கள். ஆனால் கோயம்பேட்டில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் குடிப்பதற்காக ஒரு தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தொட்டியும் நீண்ட நாட்களாக பராமரிப்பு பணி நடைபெறுவதாக அந்த தொட்டியில் எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை நீண்ட நாட்களாகியும் இந்த பராமரிப்பு பணி என்பது இன்னமும் நிறைவடையாமல், தண்ணீர் கிடைக்காமல் தான் பொதுமக்களும் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குடிதண்ணீருக்கு அம்மா தண்ணீர் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தாலும் அதை நிறுத்திவிட்டு மறுபுறத்தில் இந்த தொட்டியை கட்டி திமுக தண்ணீர் கொடுப்பதாக கூறியிருக்கிறது. ஆனால் நாம் நேரடியாக பார்க்கலாம், அதில் எந்த விதமான தண்ணீரும் வரக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தற்போது நாமே பார்க்கலாம், ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்த பகுதியில் வராமல் குழாய்கள் அமைக்கப்பட்டு இப்படிதான் இந்த நிலைமையில் தான் திமுக அரசு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வருகிறார்கள். ஆனால் ஒரு குடி தண்ணீருக்கு கூட ஒரு தொட்டி முறையாக பராமரிக்காமல், அதில் இருக்கக்கூடிய நீரை பராமரிக்காமல் அம்மா 10 ரூபாய் தண்ணீரையும் மூடுவிழா கண்டிருக்கிறார்கள். குடிதண்ணீர் தொட்டி கட்டியிருக்கிறார்கள். அதிலும் முறையாக குடிதண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு ஏற்பாடு செய்யவில்லை. ஆக மொத்தத்தில் தமிழக அரசு சாமானிய மக்களுக்கும் அதாவது நடுத்தர வர்க்கம் எளிமையானவர்களுக்காக எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை என்பது இதன் மூலமாக நிரூபணமாக இருக்கிறது. ஆகவே இதில் கவனம் செலுத்த வேண்டும். போக்குவரத்து துறை மூலமாக கொண்டு வரப்பட்ட இந்த அம்மா குடிநீரை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு அது மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு குடிதண்ணீர் என்பது ஒரு அத்தியாவசிய தேவை. அதை மீண்டும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அம்மா குடிநீரை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அரசியல் கட்சிகளை சார்ந்து அரசியல் சாராமல் இருக்கக்கூடிய பொதுமக்களே வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை இது. அத்தியாவசிய தேவை குடிதண்ணீர். அந்த தண்ணீர் நல்ல தண்ணியாக 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது. ஆனால் பிஸ்லரியோ இல்லை மற்ற தனியார் நிறுவனங்களுடைய குடிநீரோ 10-20 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் விற்கப்படுகிறது. இருந்த போதிலும் அது குளிரூட்டப்பட்டதற்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வைத்திருந்து விற்பனை செய்கிறோம். 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் கூடுதலாக பெறக்கூடிய அளவிற்கு தான் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கடைகளும் விற்பனை செய்கிறார்கள். ஆகவே பொதுமக்களுக்கு ஒரு லிட்டர் 25 ரூபாய்க்கு தான் கிடைக்கிறது. உள்ளே 10 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு குடிநீரை 25 ரூபாய்க்கு அதிக விலைக்கு கொடுத்து குடிக்கக்கூடிய அளவிற்கு திமுக அரசு மக்களை தள்ளியிருக்கிறது. ஒருபுறம் இலவச பேருந்து, மறுபுறத்தில் இங்கு வந்து வெயிலில் 2 லிட்டர் தண்ணியை வாங்கி குடிக்கும் பொழுது 40 ரூபாய் செலவு. இப்படி அந்த 40 ரூபாயை பேருந்தில் 5 ரூபாயை இலவசமாக கொடுத்துவிட்டு அந்த டிக்கெட் கட்டணத்தை 40 ரூபாய் தனியார் நிறுவனங்களில் தண்ணீர் குடிக்கக்கூடிய சூழலுக்கு தான் தள்ளி இருக்கிறது. ஆகவே திமுக அரசு தங்களுடைய கட்சி சார்ந்தோ தங்களுடைய தேவைப்படுபவர்களுக்காக அந்த குடிதண்ணீரை மற்ற பெயர்களில் கொண்டு வராமல் மீண்டும் அந்த அம்மா குடிநீரை தண்ணீரே 10 ரூபாய்க்கு வழங்க வேண்டும். அது போக்குவரத்து துறை சார்பிலிருந்து மீண்டும் இயக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஏதுவாக இருக்கும். அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் பல்வேறு இடங்களில் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் புலம்பெயரும் பொழுதோ வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ கடக்கக்கூடியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரீகன், இணைப்பிலிருந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி நித்யானந்தம். என்ன மக்களே, பார்த்தீர்களா?
தமிழ்நாடு ஒரு காலத்தில் சிறப்பான பல்வேறு நிர்வாக கட்டமைப்புகளோடு செயல்பட்டு கொண்டிருந்தது. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்குடைய தொடர்ச்சியாக பல துறைகளில் பல தளங்களில் தவறான நிர்வாகமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதற்கான டெண்டரை திமுக தற்பொழுது கோரியிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், அம்மா குடிநீர் திட்டம் எந்த இடத்தில் கோயம்பேட்டில் செயல்பட்டு கொண்டிருந்ததோ அதற்கு 10 அடிக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியிலேயே தண்ணீர் இல்லாத பொழுது இவர்கள் எப்படி ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக குடிநீரை மக்களுக்கு விநியோகிக்க போகிறார்கள் என்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இதை எதற்காக செயல்படுத்த திமுக தூண்டுகிறது? அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருந்த அந்த குடிநீர் திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு மாற்று பெயரோடு என்ன நோக்கத்திற்காக இதனை திமுக செயல்படுத்துகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றாலேயே அந்த இடத்தில் 2 விஷயங்கள், மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நேரடியாக களத்திற்கு வரும் என்பதனை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒன்று, மின்சாரம். மின் தட்டுப்பாடு என்பது அதற்கு முன்பு அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் கூட திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின் தட்டுப்பாடு என்பதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பதும் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டே இருக்கும். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு என்பதும் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நிலையானது இருக்கும். நாம் இந்த ஸ்டிங் ஆபரேஷன் மூலமாக ஆய்வு செய்த பொழுது 2 இடங்களில் 2 விதமான காட்சிகள் நம் கண் முன்பாக கிடைத்தன. குறிப்பாக நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி, இங்கே பார்க்கலாம், எருக்காடு என்கிற இந்த பகுதிகளில் திமுகவுக்கு சொந்தமான ஒருவருடைய வீட்டில் பல இணைப்புகள் குடிநீருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி திமுகவினர் பயன்பெறக்கூடிய வகையில் குடிநீர் திட்டமானது பல இடங்களில் செயல்படுத்தப்பட்டுகின்ற நிலையில் குடிநீரை அனைவருக்கும் முறையாக விநியோகிப்பதற்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பை மேற்கொள்ளாத திமுக அரசாங்கம் எப்படி ஆவின் மூலமாக அனைவருக்குமான விலை குறைந்த வகையில் எப்படி அவர்கள் குடிநீரை விநியோகிப்பார்கள் என்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது திருப்பூரில் மேற்கொள்ளப்பட்ட கலாய்வின் மூலமாக நம்முடைய செய்தியாளர்களுக்கு கிடைத்தது. இதே போன்று தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய அள்ளிக்குளம் என்கிற ஒரு கிராமத்தில் தொடர்ச்சியாக கடந்த பல மாதங்களாக, குறிப்பாக 3 மாதத்திற்கும் மேலாக குடிநீர் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பகுதிகளில் பல தனியார் நிறுவனங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி அதிலிருந்து தண்ணீரை எடுத்து லாரிகளின் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கின்ற ஒரு நிலையானது இருக்கிறது. இதை நாம் கலாய்வு செய்த பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைத்தது என்னவென்றால், திமுகவினருடைய தொடர்பும் திமுக சம்பந்தப்பட்ட சிலருக்கு இந்த தனியார் நிறுவனங்கள் மூலமாக மாமூல் செல்லக்கூடிய ஒரு நிலையானது உருவாகி இருக்கிறது. அதை நாம் ஆய்வின் மூலமாக அம்பலப்படுத்தி இருக்கின்றோம். தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய அள்ளிக்குளம் கிராமத்தில் முருகன் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறார்கள். இந்த குடும்ப மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் முறையாக கிடைக்கவில்லை. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலரிடமும் அவர்கள் முறையிட்டு பார்த்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலாக லாரியை சிறைபிடித்த அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கிறது என்கிற அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை பார்க்கும் பொழுது அதில் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த, குறிப்பாக திமுகவினுடைய ஆதரவாளர்கள் சிலர் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து அதை பொதுமக்களுக்கு விநியோகித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பார்க்கும் பொழுது பல இடங்களில் திமுகவினருக்கு சொந்தமான அல்லது திமுகவினர் பயன்படுத்தக்கூடிய லாரிகள் மூலமாக குடிநீரானது பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இதையெல்லாம் முறையாக செயல்படுத்தாமல், முறைப்படுத்தாமல் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த அம்மா குடிநீர் திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு என்ன காரணத்திற்காக இவர்கள் மீண்டும் டெண்டர் கோரியிருக்கிறார்கள் என்றால் அது முழுக்க முழுக்க திமுகவினருக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதும் தெரிய வருகிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் நெல்லையிலிருந்து செல்வராஜ் இணைந்திருக்கிறார். அவர் இந்த விவகாரம் குறித்து அந்த பகுதி மக்களினுடைய கருத்துக்களை கேட்பதற்காக இணைந்திருக்கிறார். செல்வராஜிடம் பேசலாம். செல்வராஜ், நீங்கள் தற்பொழுது எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்கு குடிநீர் தட்டுப்பாடு எப்படி இருக்கிறது? ஆவின் மூலமாக இந்த குடிநீர் விநியோகிப்பதற்கான ஒரு நடவடிக்கை டெண்டர் கோடப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்களே, உண்மையா?
நிச்சயமாக நாம் இருப்பது நெல்லை சந்திப்பில் உள்ள பெரியார் பேருந்து நிலையம் அருகில் இருக்கிறோம். இந்த பெரியார் பேருந்து நிலையம் என்பது தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இடிக்கப்பட்டு தற்போது புதிதாக இங்கு கட்டடம் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த பெரியார் பேருந்து நிலையத்துக்குள்ள தான் அம்மா குடிநீர் திட்டம் என்பது செயல்பட்டு வந்தது. குறிப்பாக அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்தில் செல்லக்கூடிய பயணிகளுக்கு தரமானவும் பாதுகாப்பான தண்ணீர் வழங்குவதுதான் அம்மாவின் நோக்கமாக இருந்தது. இது இங்கு மட்டும் இல்லாமல் அருகிலேயே நெல்லை சந்திப்பு ரயில் நிலையமும் உள்ளது. ஏனென்றால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் நேரடியாக அந்த அம்மா வாட்டரை குடிநீரை வாங்கி கொண்டுதான் அவர்கள் தங்கள் ஊருக்கு செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. ஆனால் தமிழக அரசு என்பது சீப்பை மறைத்து வைத்தால் திருமணத்தை நிறுத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் தமிழகத்தில் நல்ல திட்டங்கள் தொடரப்படும் என மு.க. ஸ்டாலின் தனது பொறுப்பேற்கும் போதே தெரிவித்தார். ஆனால் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் எந்த மாதிரியான நிலைமை என்பது நடந்து கொண்டு வருகிறது என்பதால் நாம் நாள்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அம்மா உணவகம் தற்போது அதன் நிலைமையே மிக மோசமான நிலையாக இருக்கிறது. குறிப்பாக அந்த பல இடங்களில் அந்த உணவகங்கள் கூட சரிவர செயல்படாத காரணமாக இருக்கிறது. அதே போலதான் அம்மா குடிநீர் திட்டம் என்பதும் தற்போது ஏற்கனவே நீங்கள் தெரிவித்தது போலவே ஆவின் மூலமாக பால்களை விநியோகம் செய்ய முடியாமலே கடந்த பல மாதங்களாக நம்ம நேரடியாக பார்த்திருந்தோம். போதிய அளவு விவசாயிகளிடம் இருந்து பால் கறவை செய்வர்களிடமிருந்து பால் விநியோகம் செய்ய முடியாத இந்த ஆவின் நிர்வாகம் எப்படி இந்த தண்ணீரை விநியோகம் செய்ய போகிறது என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்றால் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன்னா நெல்லை மாவட்டம் என்றாலே பச்சை நிறம் மற்றும் ஊதா நிறம் உள்ளிட்ட பல்வேறு நிறங்களில் இந்த பால் விநியோகம் செய்யப்பட்டு தற்போது இந்த பால் விநியோகம் என்பது செய்ய முடியாத சூழ்நிலை தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இருப்பது நெல்லை சந்திப்பில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் பலரும் தங்களுடைய இந்த பகுதியில் இருந்துதான் நெல்லை உட்பட பல பகுதிக்கு செல்லக்கூடிய இருந்த போதிலும் இங்கே இருந்துதான் அவர்கள் போதிய குடிநீர் விநியோகம் ஏனென்றால் அவர்கள் ரயில் நிலையமோ உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டுமானாலும் அம்மா குடிநீர் என்பது வாங்கப்பட்டு அவர்கள் நேரடியாக செல்வது வழக்கம். ஆனால் தற்போது இங்கு உள்ள பேருந்து நிலையம் என்பது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்குள்ள இந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்வதற்கான ஏன்னா பொதுமக்கள் வந்தாலே தற்போது கோடை காலம் இந்த பகுதியில் குடிநீர் வசதி கூட இல்லை. அதை நம்ம ஒளிப்பதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா பொதுமக்கள் இந்த கோடை காலங்களில் தினந்தோறும் இந்த குடிநீர் விநியோகம் கூட செய்ய முடியாமல் மாநகராட்சி நிர்வாகமும் இருக்கிறது, மாவட்ட நிர்வாகமும் இருக்கிறது, அருகிலேயே ரயில் நிலையமும் இருக்கிறது. அதிகமான பொதுமக்கள் தங்களுடைய நேரில் சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்த வசதிகளும் செய்ய முடியாமல் தான் தற்போது மாவட்ட நிர்வாகம் என்பது இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பொதுமக்களும் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் குடிநீர் கூட செய்ய முடியாத அந்த மாநகராட்சி நிர்வாகமாக இருக்கிறது. சொல்லுங்கம்மா, இதுக்கு முன்னாடி இந்த அம்மா வாட்டர் குடிச்சிருக்கீங்களா? அம்மா வாட்டர் இப்ப கிடைக்க இப்ப அடுத்த திட்டங்களை கொண்டு போவதற்கான ஒரு முயற்சி செய்யறாங்க. அம்மா வாட்டர் எப்படி இருந்தது? இது தொடர்பான தகவல். நல்லா தான் இருந்துச்சு. அம்மா வாட்டர் நல்லா தான் இருந்துச்சு. விலை மிக குறைந்த அளவில் பாதுகாப்பான ஒரு குடிநீரா விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இதே பழைய பேருந்து நிலையத்துக்குள்ள தான் உள்ள செயல்பட்டு வந்தது. தற்போது இல்லாத உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பா இருக்கு? தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கருத்தையும் நாம் கேட்டறிந்திருக்கின்றோம். அம்மா குடிநீர் திட்டம் சிறப்பான ஒரு திட்டமாக இருந்தது. தனியார் நிறுவனங்கள் 40 to 50 ரூபாய் வரை ஒரு வாட்டர் பாட்டிலை விற்ற நிலையில் அம்மா குடிநீர் திட்டத்தின் மூலமாக 10 ரூபாய்க்கு எளிய சாமானிய மக்களுக்கு இந்த குடிநீர் திட்டமானது கொண்டு சென்று வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தை ஏன் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிறுத்தியது? தற்பொழுது ஆவி நிர்வாகத்தின் மூலமாக இந்த திட்டத்தை ஏன் செயல்படுத்த துடிக்கிறது என்பதுதான் பிரதானமான கேள்வி. இந்த கேள்வியை நாம் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதி மக்களிடமும் நாம் ஒரு கேள்வியாக அவருடைய கருத்துக்களை பெறுவதற்காக முன்வைத்தோம். பகுதி மக்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறார்கள்? திமுக கொண்டு வரக்கூடிய இந்த ஆவின் மூலமான இந்த குடிநீர் திட்டத்தை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? பார்க்கலாம். அம்மா வாட்டரும் கிடையாது, இந்த 10 ரூபா வாட்டரும் கிடையாது. அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேட்டால் அவ்வளோதான் வருதில்லை, இருக்கிறத வாங்கி சாப்பிடு, 20 ரூபா பாட்டிலாக இருக்குது, வேணா வாங்கி அதில் போப்பா அப்படின்றாங்க. ஒரு மரியாதை கிடையாது. அம்மா தண்ணி குடிக்கிறப்ப நல்லா இருந்ததா? அருமையாக இருந்துச்சுயா. நல்ல ஸ்கீம் அது கொண்டாந்தாங்க. இப்படியே ஒன்று ஒன்றா காலி பண்ணிட்டுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? யாரு கேட்கும்? அம்மா தண்ணி பாட்டில் எப்பயுமே பஸ் ஸ்டாண்டில் கிடைக்கும். இப்போ எல்லாம் சரியாக கிடைக்கிறதில்ல.
அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். முன்னாடி வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன், தரமாக இருந்தது. இப்போ அந்த தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ 20 ரூபா 22 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்க வேண்டியது கிடைக்கல. நாங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தரமாக தான் இருந்தது. 20 ரூபா தண்ணியும் 10 ரூபா தண்ணியும் எல்லாம் தரமாக தான் இருந்தது. இப்போ கிடைக்கிறதில்ல, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த 10 ரூபான்றது எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா? எவ்வளோ சேல்ஸ் ஆகும் இங்கே. இது பொது மக்களுக்கு ஒரு இடம் இது. இந்த இடத்துல விற்றா நல்லா வியாபாரம். கவர்மெண்ட்டே செஞ்சாங்க, கவர்மெண்ட்டே பண்ணலாம், மறுபடியும் அவங்களே பண்ணலாம். ஆட்சி மாறி போச்சு, அதனால் இவங்க எதுவும் கண்டுக்கிறது இல்லை, எதுவும் பண்ணுறது கிடையாது. இவங்களே பண்ணாலும் நல்லா ஓடும். அதனால் அவங்க என்னென்ன சிஸ்டம் கொண்டு வந்தாங்களோ அந்த சிஸ்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் மக்களுக்கு ரொம்ப நல்லது. பழைய திட்டங்களில் எதெல்லாம் நல்ல திட்டங்களாக இருந்தோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், இன்னும் அதை டெவலப் பண்ணணும். இப்போ அம்மா உணவகமாக இருக்கட்டும், இந்த அம்மா குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். இன்னும் நீங்கள் பேர் என்னென்னா வச்சுக்கிடுங்க, அரசு என்னென்னா வச்சுக்கிடுங்க, அது ஒரு விஷயம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இதோட நல்ல தண்ணியாக கொடுக்கலாம், 2 லிட்டருக்கு ரேட்டு குறைச்சி கொடுக்கலாம். அந்த மாதிரி மக்களுக்கு பிரயோஜனமாக பழைய திட்டங்களை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நடைமுறை என்ன இருந்ததோ அதை பேசிக்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நடைமுறைக்கு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். முதல்ல அரசாங்கம் என்ன பண்ணாங்களோ அதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அம்மா உணவு பண்ணாங்க, இது பண்ணாங்க, தண்ணி வாட்டக்கன்னு பண்ணாங்க. அது கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் அவங்க அந்த அரசாங்கம் பண்ணாலும் இவங்களும் அதை வந்து கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்தால் இங்கே அம்மா தண்ணி மினரலாக வாங்கி குடிப்பேன். இப்போல்லாம் அம்மா வாட்டர் கிடைக்காதனால ஒரு பாட்டில் வந்து 20 ரூபான்னு கொடுத்து வாங்குறது ரொம்ப இழப்பீடாக இருக்குது. வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டருக்கு 20 ரூபா 30 ரூபான்னு வித்துட்டு இருந்த காலத்தில் அனைத்து மக்களும் பயன்படணும்னு சொல்லிட்டு லிட்டருக்கு 10 ரூபான்னு கொடுத்தாங்க. அம்மாவோட நேரடியான பார்வையில் அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு இருந்துச்சு. அந்த சூழ்நிலை வந்து கடுமையாக எதிர்த்த திமுக கட்சிக்காரங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த அம்மாவோட திட்டத்தை முற்றிலும் நிப்பாட்டிட்டு இன்னைக்கு வந்து மக்களோட எதிர்ப்பு கிளம்பணுன்னு உடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆவி நிர்வாகத்தின் கீழே வந்து இந்த வாட்டர் பாட்டில் விற்கிறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது கடுமையாக கண்டனத்துக்குரியது. இது கண்டிப்பாக வந்து அம்மா குடிநீர் திட்டம் வந்து அம்மாவோட பேர்லேயே வந்து திருப்பியும் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சென்ற அரசு வந்து அரசாங்கமே நடந்துச்சு, அது மக்களுக்கு பலனாக இருந்துச்சு. இந்த இது வந்து இப்போ இவங்க வந்து அதை அப்படி முடக்கிட்டு புதுசாக கொண்டு வராங்கிற மாதிரி புதிய திட்டம் மாதிரில கொண்டு வந்து அந்த பழைய திட்டத்தை அப்படி முடக்கிட்டு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க. புதுசாக ஆவின் மூலமாக அது டிரான்ஸ்போர்ட்டில் இருந்துச்சு, இப்போ ஆவின் பாலகத்துக்கு கொண்டு வராங்க. இதில் என்ன இருக்குது, இதில் என்ன பலன் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. மக்களை ஏமாத்துற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அரசுக்கு இழப்பு தான் வந்துட்டு இருக்கு. அரசாங்கம் பணம் ஃபுல்லாக அரசுக்கு வராமல் இழப்பு ஏற்பட்டு ஒரு சார்பு குடும்பத்துக்கு இந்த பணம் பூரா போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தான் பொதுவாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இது வந்து அரசு துறையும் அரசு அதிகாரிகளும் இதை வந்து உன்னிப்பாக கவனித்து அரசு வருவாயை உயர்த்தி தரும் இதுக்கு இந்த மக்கள் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. இது இப்படி இந்த போச்சுன்னா இந்த அரசுக்கு தக்க பாடம் மக்கள் போற்றுவார்கள் வரும் எலெக்ஷனில். ஆவின் நிர்வாகமே ஆவின் பால் சரியாக சப்ளை பண்ண முடியல, அந்த நிர்வாகமே சரியாக ஓடாத சூழலில் எதுக்குத்தான் மக்கள் வரிப்பணங்களை வீணடிக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. 2 வருஷமாக இல்லாத அம்மா குடிநீர் இப்போ எதுக்கு ஆவின் குடிநீராக கொண்டு வரணும்? நல்லா தானே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மிஷினரி பூரா என்ன ஆகுறது? யாரோட முதல்? எந்த அமைச்சரும் அரசியல்வாதிகளும் கை காசு போட போகிறாங்களா? எங்கள் வரி பணம்லாம் வீணாக போகிறது எங்களுக்கு ரொம்ப நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. எவ்வளவோ கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணுறது, கல்வி தொகை அது இதுக்குன்னு ஒரு நிதி கொடுக்குற விட்டுப்புட்டு பாவம் அந்த அம்மா குடிநீர். என்ன நண்பர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திட்டத்தை, குறிப்பாக திமுக கொண்டு வரக்கூடிய இந்த குடிநீரை பாட்டில்களில் அடைத்து பொதுமக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய சாதக அம்சங்களை பற்றி மக்கள் கருத்தை நாம் பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சல்மான் இணைந்திருக்கிறார். சல்மான், ஆவின் மூலமாக குடிநீர் விநியோகிக்கக்கூடிய இந்த விஷயத்தை மதுரை பகுதி மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டிலும் மாட்டுத்தாவணி, பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம், தெப்பக்குளம், அதேபோன்று திருமங்கலம், உசிலம்பட்டு உள்ளிட்ட அனைத்து பேருந்து நிலையங்களிலுமே ஏற்கனவே அம்மா குடிநீர் திட்டமானது சிறப்பாக செயல்பட்டு வந்தது. குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை பொறுத்தமட்டிலும் பல்வேறு மாவட்டங்கள் அதேபோன்று மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வரக்கூடிய பயணிகள் வந்து சென்ற நிலையில் அவர்களுக்கு அந்த குறைந்த விலையில் 10 ரூபாய்க்கு அந்த 1 லிட்டர் தண்ணீர் கொடுக்கக்கூடிய திட்டம் என்பது மிகவும் பயனாக இருந்தது. ஆனால் தற்பொழுது திமுக ஆட்சி தொடங்கியதிலிருந்து அம்மா குடிநீர் திட்டமானது முழுவதுமாக முடக்கப்பட்டு அது சமூக விரோதிகளின் கூடாரமாக அந்த அம்மா குடிநீர் திட்டத்திற்குரிய அந்த பெட்டிகளானது பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அதே போன்று பல்வேறு இடங்களில் அந்த வைக்கப்பட்ட பெட்டிகளையே காணவில்லை என்ற அளவிற்காக அந்த பெட்டிகள் எங்கே சென்றது என்பது குறித்தான கேள்வியும் கூட எழுந்துள்ளது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு வரவேற்புக்குரிய ஒரு திட்டத்தை தற்பொழுதைய திமுக அரசு முழுமையாக முடக்கி ஏற்கனவே ஆவின் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கக்கூடிய
பால் விநியோகமே முடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆவின் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது என்பது ஆவின் நிர்வாகத்தில் உள்ள குளறுபடியை திசை திருப்புவதற்கான ஒரு ஏற்பாடாக தான் தற்பொழுது பொதுமக்கள் பேசி வருகிறார்கள். அதே போன்று போக்குவரத்து துறையை பொறுத்தமட்டிலும் ஏற்கனவே பல கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி ஏற்கனவே போக்குவரத்து பணியாளர்களுக்கான பல்வேறு பணிகள் கூட வழங்க முடியாத ஒரு நிலையில் தற்பொழுது இந்த அம்மா குடிநீர் திட்டத்திற்காக செலவழிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் தற்பொழுது முடக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இணைப்பில் கள நிலவரங்களை பதிவு செய்வதற்கு நன்றி. ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக குடிநீர் விநியோகிப்பதற்கான ஒரு திட்டத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது. இதை எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் என்ற விஷயத்தை பார்த்தோம். உண்மையிலேயே ஆவின் நிர்வாகம் தற்பொழுது எப்படி இருக்கிறது, ஆவின் மூலமாக இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்த முடியுமா என்கிற ஒரு கேள்விதான் இங்கு எழுகிறது. காரணம் என்னவென்றால் 2021ஆம் ஆண்டு எப்பொழுது திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அன்றையிலிருந்து ஆவின் நிர்வாகம் முக்கியமான துறைகளில் சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு துறையாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய முக்கியமான துறைகளில் ஆவின் நிர்வாகத்தினுடைய இந்த துறையானது காரணமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இதற்கு முன்பாக தற்பொழுது பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்கு முன்பாக ஆவடி நாசர் பால்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அவர் தன்னுடைய மகன் மூலமாக பல விஷயங்களை ஆவினில் முறைகேடாக செயல்பட்டு ஆவின் நிர்வாகத்தை சிதைத்து விட்டார் என்கிற ஒரு பார்வையானது பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை மாற்றத்தில் பொழுது கூட அவர் அது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் தான் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியதாகவும் ஒரு கருத்து பொதுவாக அரசியல் தளத்திற்குள் இருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக ஏற்கனவே அம்மா குடிநீர் திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட அந்த இடங்கள் தற்பொழுது போக்குவரத்து துறையினுடைய பணியாளர்கள் நேரத்தை கண்காணிக்கக்கூடிய இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆவின் நிர்வாகம் மீண்டும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அவர்கள் எங்கு இடம் ஒதுக்குவார்கள், இதனை நிர்வகிப்பதற்கான ஊழியர்களை எப்படி பணியமர்த்துவார்கள், அப்படி பணியமர்த்தப்படக்கூடிய ஊழியர்கள் யார் மூலமாக கொண்டு வரப்படுவார்கள், அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஏஜென்ட்டுகளாக செயல்படுவார்களா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதே போன்று நிலத்தடி நீரை குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக உறிஞ்சக்கூடாது என்பது விதி. காரணம், தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்தை பெருக்குவதற்காக மறைந்த முதலமைச்சர் செல்வி அம்மா ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது நிலத்தடி நீர், குறிப்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டம். அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டமும் காலாவதியாகி கோடை காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இந்த தண்ணீரை அவர்கள் கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதே போன்று ஆவின் நிர்வாகத்தினுடைய சீர்கேட்டினால் குஜராத்தினுடைய அமுல் நிறுவனமும் கர்நாடகாவினுடைய நந்தினி நிறுவனமும் இங்கு தமிழ்நாட்டில் கோலோச்சக்கூடிய ஒரு நிலையில் ஆவின் நிர்வாகத்தை கட்டமைப்பதற்கான திட்டத்தை வகுக்காமல் அதனை மேலும் பாழாக்கக்கூடிய வகையில் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக விமர்சனமானது எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் ஆவின் நிர்வாகத்தில் கொண்டு வரப்படுகின்ற இந்த திட்டம் என்பது நிர்வாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் என்பதும், இதற்கு முன்பாக அம்மா குடிநீர் திட்டத்தை தொடர்ச்சியாக தடுத்து நிறுத்தாமல் முடக்காமல் அதனை செயல்படுத்த வேண்டும் என்பதும் பரவலான நோக்கமாக இருக்கிறது. மீண்டும் நாளை மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியோடு.